ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பொழுது விடிஞ்சிருச்சு, எழுந்துட்டீங்களா? வாங்க ஏசானவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஒரு சில நாட்களாக நாம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வித ஜெபம் இருக்கு, எவ்வளவா ஜெபிக்கலாம், ஆண்டவரை வேண்டிக் கொள்ளலாம், எத்தனை விஷயங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம், எப்படி நம்ம ஜெபிக்கணும், எப்படியாக தேவ சமூகத்துல நாம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற விஷயங்களை நாம கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம இன்னொரு ஜெபத்தை கற்றுக்கொள்வோம். என்னோடு சேர்ந்து கண்களை மூடுங்க. பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தின் வல்லமை நாங்கள் அறியும் போது, ஜெபத்தின் மூலமா எல்லாமே நடக்கும் என்று நம்பும் போது எவ்வளவு அற்புதங்கள் எங்களுக்கு நடக்குமோ என்பது இந்த ஜெபத்திலே சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்துல ஜெபிக்க கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஜெப ஆவி எங்கள் மீது ஊற்றும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என்னங்க நீங்க ஜெபத்தை பற்றியே சொல்லுகிறீங்க, வேற ஏதாவது சொல்லலாம் இல்லையான்னு கேக்குறீங்களா? பாருங்க, கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் மேலாக நம்ம அணுதின தியானத்திலே முன்னுக்கு போகிறோம். 2 வருஷத்தை தாண்டியே போயிட்டு இருக்கு. பைபிள்ல இருக்கிற அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பட் எல்லாவற்றை விட முக்கியமானது, ஒரு விசுவாசிக்கு அவசியமானது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட அவசியமானது, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி வாழ்வதற்கு அவசியமானது, ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசி தேவனுடைய கரத்திலே பயன்பட அவசியமானது ஜெபம். ஜெபம் இல்லாத வாழ்க்கை சுவாசம் இல்லாத வாழ்க்கை போன்றது. சுவாசம் இருப்பதனாலதான் நம்ம வாழ்கின்றோம். ஜெபிக்கும் போதுதான் நம்ம ஆவிக்குரிய விதத்துல உயிரோடு இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவனோடு இருக்கிற தொடர்பு, அப்படியாக ஜெபத்திலே உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தா நம்ம சபிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஆகவே ஜெபத்தை செகண்டரியா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஜெபம் மிகவும் முக்கியமானது. ஜெபம் என்றால் ஏதோ சுருக்கமாக ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பது கிடையாது. ஜெபத்திலே எத்தனை விஷயங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எவ்வளவு வல்லமை இருக்கிறது, என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது, விடுதலை நமக்கு கிடைக்கிறது என்பது ஜெபம் செய்து கொண்டே நாம அனுபவிக்கணுங்க. யாரும் கேட்டார்களாம் டாக்டர் பில்லி கிரஹாமை, ஐயா, இன்றைய சபைக்கு மிக முக்கியமானது எது? ஜெபம் என்று சொன்னாராம். இன்னொன்று என்னங்க என்றால், இரண்டாவது எது என்றால் ஜெபம். மூன்றாவது எதுங்க சபையில எழுப்புதலுக்கு அவசியமானது? ஜெபம். ஜெபிப்பது 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 அவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களா? தேவனோடு உங்க மனது இணைகிற வரைக்கும் ஜெபிக்கிறீங்களா? தேவனிடத்துல நீங்க கேட்டதை பெறும் வரைக்கும் ஜெபிக்கிறீங்களா? விடாமல் ஜெபிக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாரோடும் போராடுவோங்க, ஏதாவது ஒண்ணு நம்ம சாதிக்கணும் என்றால். போராட்டம் போராட்டம் என்ற வார்த்தை நம்ம அதிகமா கேட்கிறோம். யாருக்கு போராட்டம், எதற்காக போராட்டம்? எங்க மாமியாரோடு போராட்டம், மருமகளோடு போராட்டம், பக்கத்து வீட்டுக்காரங்களோடு போராட்டம். என்னங்க, என் மீது எனக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்கள் நிமித்தம் எனக்கு போராட்டம் என்று சொல்லுவாங்க பாருங்க. எப்படியாவது எத்தனை முறை கோர்ட்டு படி ஏறினாலும், எவ்வளவு வாய்தா ஆனாலும் நான் ஜெயிக்கணும் என்று போராடுறாங்க பாருங்க. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை இடையூறு வந்தாலும், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், சில பிள்ளைகளோடு ஒரே போராட்டங்க என் பிள்ளைங்களோட என்பாங்க. என்னங்க போராட்டம்? அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் அதை கொடுக்கிற வரைக்கும் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க பாருங்க. அதை கொடுக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைங்க போடுற சத்தத்துல அந்த வீடே அதிர்ந்து போகும். ஒரு சில பிடிவாத பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கேட்டதை அவங்க கொடுக்கிற வரைக்குமே பொறுக்க மாட்டாங்க. கொடுத்த பிறகுதான் அமைதியாவாங்க. அப்படிப்பட்டவங்களை கொண்டு வந்து என் இடத்துல பெற்றோர் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இவன் மொரடங்க, ரொம்ப பிடிவாதங்க, ஏதாவது பிடித்து கொண்டா விடவே மாட்டான் என்று சொல்லும்போது, அது நல்லதுதாங்க, அது தேவனுக்கு ஏற்றபடி மாற்றுவோம். உலக காரியங்களுக்காக அழுகிறான், ஆனால் தேவனுடைய விஷயத்துக்காக அழணும். விசுவாசி அழுவது, போராடுவது சொத்துக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற பொருட்கள், வாகனங்களுக்காக அல்ல, ஆத்துமாக்களுக்காக மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக போராடணும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார் வேதத்தில். அவர் யாக்கோபு.
அவருக்கு தாயின் வயிற்றில் இருக்கும் போதிலிருந்து ஒரு போராட்டம். என்னது, நான் முதல் மகனாக பிறக்க வேண்டும். அவங்க ட்வின்ஸாக இரட்டையர்களாக பிறந்த போது அவங்க அண்ணனோட காலை பிடித்து கொண்டே வெளியே வந்தாராம். அப்படின்னா உனக்கு முன்பு நான் பிறக்கணும். அவன் பிறந்ததிலிருந்தே நான் 2வது மகனாயிட்டேனே. ஃபியூ மினிட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும் இரட்டையர்களுக்கு. ஆனால் முதல்ல பிறந்தவனை அண்ணன் என்பாங்க 2 நிமிஷம், பிறகு பிறந்தவனே தம்பி என்பாங்க. யாக்கோபு எப்படியாவது அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை சம்பாதிக்க விரும்பி அந்த கூழை கொடுத்து ஏமாற்றி விட்டான். அந்த வேஷம் போட்டுக்கொண்டு அண்ணனை போல வார்த்தையை பேசி என்னங்க வேஷத்தை குரலை மாற்றி அப்பாவின் இடத்துல போய் ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாக ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். நினைத்ததை சாதித்தான். ஆனா குறுக்கு வழியில சாதித்தான். அநியாயமாய் சம்பாதித்தான். அதன் பிறகு அவன் தேவனோடு போராட தொடங்கினான். வீட்டிலிருந்து ஓட வேண்டியிருந்தது. அண்ணன் கொன்று விடுவான் என்று வீட்டிலிருந்து ஓடி போகும்போது ஒரு இடத்துல தங்கி ஒரு கல்லை தலைக்கீழ வைத்து தூங்கும் போது அங்கே ஒரு தரிசனம் கண்டான். வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி போடப்பட்டிருக்கு. அந்த ஏணியில தேவதூதர்கள் இறங்குறாங்க இருக்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்ததும் எழுந்து உட்கார்ந்து, அப்பா இது பயங்கரம், இது தேவனின் ஆலயம் என்றார். ஆமாங்க, பூமியும் வானத்தையும் இணைப்பது தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம் என்றால் கட்டடம் அல்ல. வானத்தையும் பூமியும் இணைப்பது ஜெபம். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நீங்க ஜெபிக்கும் போது you're connected to heavenங்க. உங்க ஜெபம் அங்க கேட்கப்படும். அங்கிருந்து உங்களுக்கு பதில் வரும். அஃப்கோர்ஸ் உங்க குரல் பரலோகத்துல கேட்கப்படும்படி நீங்க ஜெபிக்க மாட்டீர்கள் என்றார் பாருங்க. தாவீது சொன்னார், என் இருதயத்தில் பாவத்தை வைத்திருந்தால் தேவனின் ஜெபத்தை கேட்க மாட்டார். தேவனுக்கும் உங்களுக்கும் தொடர்பில்லாவிட்டால், நீங்க அவரோடு சமாதானமாக விட்டால் உங்க ஜெபம் கேட்கப்படாது. நாம அநேக முறை ஜெபிக்கும் போது நாங்க ஞானஸ்நானம் பெற்றோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஜெபிக்கிறோம், தேவன் கொடுக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறவங்க, என்ன நீங்க ஜெபிக்கிறீங்க? நீங்க கேட்டதை அவர் கொடுப்பாருங்க. அவர் அன்புள்ளவர், அவர் நல்ல தேவன். நீங்க எதை கேட்டால் அதை கொடுப்பார் நிச்சயமா. ஆனா நீங்க எதை கேட்கிறீங்க? அங்கே இது தேவனின் ஆலயம் என்று கண்ட யாக்கோபு என்ன கேட்டார்னு பாருங்க. ஒரு முறை நீங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு என்னை சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனா இருப்பார். என்னவாங்க, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். என்ன கேட்கிறார் தேவனை? எனக்கு உண்ண உணவும் உடுத்துவதற்கு வஸ்திரமும், போகிற வழியெல்லாம் சேஃப்டி பாதுகாப்பு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும். நீர் என்னை பாதுகாத்து நான் போகிற இடமெல்லாம் எனக்கு உண்ண உணவும் வஸ்திரமும் கொடுத்தா நீர் என் தேவனாக இருப்பீர். நான் இங்கே தேவாலயத்தை கட்டுவேன், என்னுடைய தசம பாகத்தை கொடுப்பேன். என்னங்க, தசம பாகம் கொடுக்க சொல்லி பாஸ்டர்ஸ் கேட்கிறாங்க என்கிறீங்க? இல்லங்க, பாஸ்டர்ஸ் கேட்க கூடாது. யார் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்களோ அவங்களே தேவனுக்கு கொடுப்பாங்க. யாருமே சொல்ல தேவையில்ல. தேவன் இவரை கேட்டாரா? தேவன் எனக்கு துணையா இருந்தா, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் நான் தேவனுக்காக நான் ஏதாவது செய்வேன் என்பது உண்மையான விசுவாசம். ஆனா எப்பொழுதும் தேவன் எனக்கு இதை கொடுத்தால் நான் அதை கொடுப்பேன் என்பது போல லாப நஷ்டம் என்று உலக சம்பந்தப்பட்ட பணத்தை குறித்து, என்னங்க, நீங்க எனக்கு 1,00,000 பணம் கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்றால் அதுல நீங்க ஏதோ தேவனுக்கு உதவி செய்வது போல அர்த்தமாங்க? இப்படிதான் நம்ம அநேக நேரம் நினைக்கிறோம். நம்ம ஏதோ செய்தால் தேவன் ஏதோ கொடுப்பார் என்று. யாருக்கு வேணுங்க உங்க தசம பாகம்? எண்ணெய்களாய் ஓடுகிற 10,000 ஆறுகள் எனக்கு எதற்குப்பா? உன்னுடைய பலிகள் எனக்கு எதுக்குப்பா? உன்னுடைய காணிக்கைகள் எனக்கு எதற்கு? நான் சொல்லுகிறபடி கேளுங்க, நான் சொல்லும்படி நடந்து கொள்ளுங்க. மீகாவில எழுதியிருக்கிறது, ஓ மனிதனின் நன்மை எதென்று உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதன்படி நடந்து கொள்ளு, உன்னை தாழ்த்தி கொண்டு வாழு. இவ்வளவுதானே தேவன் உன்னை கேட்கிறது. ஆனா அநேகர் தேவனுக்கு நாம பணத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. நமக்கு உலக பிரகாரமானதெல்லாம் தேவன் கொடுத்தா அதுல இருந்து கொஞ்சம் கொடுத்து கடன் தீர்ந்தது என்று நினைக்கிறாங்க. நாம சரீர சம்பந்தப்பட்ட காரியங்களே தேவனிடத்துல கேட்கிறவர்களா இருக்கிறோம். கொடுத்தார் தேவன் கேட்டதை, பாதுகாப்பு கொடுத்தார். மாமா வீட்டுக்கு போனாரு, ஒருவருக்கு 2 பேரை திருமணம் செய்தாரு, 10 பேர் பிள்ளைகளை பெற்றாரு.
ஆடுகள் மாடுகள் எல்லாம் அதிகமானது. ஆனா மனசுக்கு நிம்மதி இல்ல. அங்கே இருக்க முடியல. ஓடி வந்துட்டாருங்க. ஓடி போய் விட்டார் அங்கிருந்து. எதிரில அண்ணன் புறப்பட்டு வருகிறாரு. ஏமாற்றின யாக்கோபு வரான்னு அண்ணனுக்கு தெரிந்து விட்டது. உன்னை கொன்று போடுவேன்னு எதிரில வருகிறாரு. பின்னாடி தாய் மாமா, அடே என் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு என் சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போகிறாயான்னு துரத்துகிறாரு. பின்னாடி தாய் மாமா, முன்னாடி அண்ணா. இருவரையும் ஏமாற்றி இருக்கிறான். இருவருக்கும் அநியாயம் செய்திருக்கிறான். எங்கேயாவது தப்பித்து கொண்டு போகலாம் நினைக்கிறான். ஆஸ்தி இருந்தா போதுமாங்க, பிள்ளைங்க மனைவி பிள்ளைங்க இருந்தா போதுமா? எல்லாமே இருந்தது. நம் மனசுக்கு நிம்மதி இல்லை யாக்கோபுக்கு. இப்ப புரிந்தது அவருக்கு. உண்மையான ஆசீர்வாதம் என்றால் ஆஸ்தி அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் என்றால் மனைவி பிள்ளைகளும் எல்லா நன்மைகளும் இருப்பது அல்ல. உலக சம்பந்தப்பட்ட நன்மைகள் அல்ல. எல்லாரையும் அனுப்பிட்டாராம் நதிக்கு அக்கறைக்கு சென்று அங்கே தனிமையிலே தேவனோடு போராடுகின்றார். இப்போ பிடிச்சாருங்க விடாப்பிடி. உண்மையானதுக்காக. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். எப்பயாவது நீங்க முழங்கால் போட்டு தேவனிடத்துல இப்படி ஒரு ஜெபம் செய்தீங்களா? எப்போதாவது என் சொந்த முயற்சிகளால நான் என்னென்னமோ செய்தேன் ஐயா, என்னென்னமோ உம்மை கேட்டேன், நீர் கொடுத்தீரானால் அது எதுவுமே எனக்கு திருப்தியை கொடுக்கவும் இல்லை, எனக்கு பிரயோஜனமாவும் இல்லை, எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. எனக்கு ரட்சிப்பு வேண்டும் ஐயா, எனக்கு மனம் திரும்புதல் வேண்டும் ஐயா, எனக்கு மனஸ்தாபம் வேண்டும் ஐயா, எனக்கு தேவ ஆசீர்வாதங்கள் வேண்டும் ஐயா, ஆவிக்குரிய பொக்கிஷம் எனக்கு வேண்டும் என்று உணர்கிறீங்களா? நீங்க முதல்ல நீங்க ஜெபிக்கும் போது இன்னும் பூமிக்கு அடுத்தவைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த இம்மைக்காக மாத்திரம் நாம், தேவைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை நம்புகிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். தனியாக போராடுகிறாருங்க. விடிய போகிறதேன்னு போகவிடு என்று தூதன் சொன்னால், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானுமை போக விட மாட்டேன். ஒரு முறை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 32:26 அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்றான். ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்கே மதிப்பில்லைங்க இன்றைக்கு. ஆசீர்வாதம் என்றால் எல்லாமே கொண்டிருப்பது. ஆசீர்வாதம் என்றால் எல்லாமே கொண்டிருப்பது மாத்திரம் கிடையாது, எப்போது எது வேண்டுமோ அப்பொழுது அதை கொண்டிருப்பது. எல்லாமே இருக்கும் ஒரு நேரம், ஆனா தேவையானது இருக்காது. அது ஆசீர்வாதம் அல்ல. தேவன் உனக்கு துணையா இருக்கும்போது எது எப்போது வேண்டுமோ அது அப்பொழுது கொடுக்கப்படும். ஆகவே உனக்கு எத்தனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குறை இருக்காதுங்க. அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். தேவன் ஆசீர்வதித்தால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வாதம். நீங்க எப்பயாவது முழங்கால் போட்டு, இன்றைக்கு எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள்ல இருந்து நான் விடுதலை பெறணும், என் சத்துருக்கள் நண்பர்களா மாறணும், என் சூழ்நிலைகள் மாறணும், என் இருதயத்துக்கு நிம்மதி கிடைக்கணும், எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு ரட்சிப்பு வேண்டும், எனக்கு மனம் திரும்புதல் வேண்டும் என்று எப்பயாவது விடாப்பிடியா உட்கார்ந்து ஜெபித்தீங்களா? இந்த பிப்ரவரி வந்தா எனக்கு நினைவுக்கு வரும். 1971 பிப்ரவரி 15 அன்று பிடிச்ச தேவ சமூகத்துல இரவெல்லாம் அவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து மன்றாடினங்க. இன்றைக்கு ஆண்டவரே உண்மையிலே என்ன மாற்றுங்க, நீங்க தேவனா இருந்தா மாத்திக்கொள்ளுங்க, இப்படியோ அப்படியோ தெரிய வேண்டும் என் வாழ்க்கையில என்று பிடிச்ச நாள்ல ஆண்டவரனை தரிசித்தாரு. அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறியது. வருஷ கணக்குல ஆலயத்துக்கு போகிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. மனம் திரும்பினீங்களா என்றால் என்னமோ என்பாங்க, திரும்பிக் கொண்டே இருக்கிறேன் என்கிறாங்க. காரணம் உறுதி இல்லைங்க. நீங்க இன்னும் மனம் திரும்பாமல் இருந்தா இன்றைக்கு முழங்கால் மேல விழுங்க. உங்களுக்கு எத்தனை இருந்தாலும் உண்மையான திருப்தி, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லாவிட்டால் இன்றைக்கு உறுதியா பிடிங்க. நான் போக விடேன் என்ற போது அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். உன் பெயர் என்ன என்றால் யாக்கோபு என்று ஒத்துக்கொண்டான். நான் ஏமாற்றுக்காரன். ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நம்ம தவறு ஒத்துக்கொள்ளணுங்க. நம்ம உண்மை நிலையை தேவனுக்கு சொல்லணும். நான் ஏதோ சேஷ்ட புத்திரனை போல பாகம் கிடைத்தது என்று நினைக்கிறேன், ஆனா நான் ஏமாற்றி இந்த பாகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் ஏமாற்றுக்காரன் என்று ஒத்துக்கொண்ட அடுத்த நொடி, இனிமேல் நீ யாக்கோபு எனப்படுவதில்லை. நீ தேவனோடு மனிதனோடும் போராடி மேற்கொண்டதினால இனிமேல் உன்னுடைய பேர் இஸ்ரவேலை தவிர யாக்கோபு அல்ல.
உண்மையிலேயே நீ தேவனோடு போராடினாய், மனிதனோடும் போராடினாய், தேவ ஆசீர்வாதங்களுக்காக போராடினாய், சேஷ்டபுத்திர பாகத்தாலே வருகிற நன்மைக்காக போராடினாய், தேவன் தருகிற நிம்மதி சமாதானத்துக்காக போராடினாய், மனம் திரும்புதலுக்காய் போராடினாய். இனிமே நீ மோசக்காரன் அல்ல, நீ இனி இஸ்ரவேல் என்றால் ராஜகுமாரன். நீ இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடுகிறவன் என்கிற அர்த்தம் கூட இருக்கிறது. நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாய். நீங்க ஜெபத்திலே போராடி வெற்றி பெற்ற அனுபவங்கள் இருக்கா? ஜெபிக்கிறேன் ஆனால் இன்னும் தோத்துக்கொண்டே இருக்கிறேன் என்கின்ற சாட்சிகள் இருக்கிறதா? தேவனோடு போராடு. பதில் கிடைக்கிற வரைக்கும் தேவ சமூகத்திலே போராடு. அவருடைய சமூகத்திலே உன்னுடைய நிலைமையை ஒத்துக்கொள்ளு, சொல்லு, மனஸ்தாபப்படு. இதுவே ரட்சிப்பின் நாள். இன்றைக்கே ரட்சிப்பு, இதுவே அனுகூலமான நேரம் என்று தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. கேளுங்க. ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உலக போராட்டங்களில் விழுந்து தேவனின் விருப்பங்களுக்காக, தேவ ஆசீர்வாதங்களுக்காக போராட முடியாதவர்களா பாவத்திலே போராடுகிறோம். பாவத்தை எப்படியாவது செய்து முடிக்க நினைக்கிறோம் தவிர பரிசுத்தர் கொடுக்கின்ற பரிபூரணமான விடுதலைக்காக, ஜெபங்களுக்கு பதில்களை பெறும்படியாக ஜெபிக்கிற, போராடி ஜெபிக்கிற விசுவாசிகளா எங்கள் ஒவ்வொருவரையும் செய்யுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய போராட்டங்கள்ல நாங்களும் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறோம். நீங்களும் உங்க போராட்டங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க தனிப்பட்ட விதத்துல தேவனோடு போராடி வெற்றி பெறுங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த நீங்க 8939801234 நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. பெங்களூருவை சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற உங்களுக்கு நற்செய்தி. ஒவ்வொரு நாளும் தேவ வசனத்தை அநேக மொழிகளில் கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். பிப்ரவரி 16 அன்று மதியம் 2 வரை, மாலை 6 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். உங்களை நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று, தேவ வசனத்தை தியானித்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவ சமூகத்தில் மகிழ வேண்டும் என்று இந்த ஒன் டே கெட் டுகெதரை ஏற்பாடு செய்கின்றோம். வாருங்கள், குடும்பமாக புறப்பட்டு வாங்க. கர்த்தரின் சமூகத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வசனத்தை தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். மிக முக்கியமாக உங்க சாட்சிகளை கேட்க, உங்களுக்காக ஜெபிக்க நான் எவ்வளவோ ஆசையோடு இருக்கிறேன். சோசியல் மீடியா மூலம், தொலைக்காட்சி மூலம் வசனத்தை கேட்கும் உங்களை நேரடியாக சந்தித்து பலப்படுத்த வாஞ்சையாக இருக்கிறோம். தவறாம வாருங்கள். 2 வரை, மாலை 6 10 வரை பெங்களூருவிலே ஹட்சன் கம்யூனிட்டி சென்டரில் CSI காம்பவுண்டில் இந்த ஒன் டே கெட் டுகெதர் நடைபெறுகிறது. மேலும் விவரங்கள் வேண்டுமென்றால் 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இங்க ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரிகிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. லிங்க் உங்களுக்கு அனுப்புவார்கள். தவறாமல் கலந்து கொள்ளுங்க.